ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சித்தர்கள் இந்த கனவுகள் பத்தி என்ன விளக்கங்களை சொல்றாங்க? உங்களை தொடர்பு கொள்வதற்கு கடைசியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் வந்து கனவு. என்னோட இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் தெரியாம பல காலம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதோட முடிவுகள் என் கனவின் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. குறிப்பாக பென்சின் கூட வந்து அவருடைய நீங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது மயிலிறகால வருடினீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு தான் அவங்களோட டெசிபல் இருக்கும். ஒரு புத்தகம் தனியா இருக்கும், அந்த புத்தகத்துல இருந்தா கேள்வி வரும் தெரியும். ஆனா ஒரு கைடு என்ன பண்ணும் அப்படின்னா என்னென்ன கேள்விகள் கேட்கப்படலாம், எப்படியெல்லாம் கேட்கப்படலாம்னு ஒரு அனுகூலத்தை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு நடக்கிற கனவை நம்ம நிஜமாக்கி என்ன நடக்க போகுது இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும். கனவு சித்திய ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்துறது இந்த சித்தர்களுடைய குறிப்பு அதை சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கனவை நம்ம வந்து நினைவாக்கலாமா அப்படிங்கிறது, அது ஆக்சுவலாக கிடையாது. நினைவு உங்களுக்கு யாராக இருக்கலாம், காலையில் எழுந்திருக்கும் போது நான் இந்த வேலையை செய்ய போகிறேன்ற ஒரு புத்துணர்ச்சியோ ஒரு ஆர்வமோ ஒரு இன்பமோ இல்லாமல் இருப்பவர்கள் அத்தனை பேரும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்று நம்மோடு மரவி ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது முதலாக ஐபிசி பக்திக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கனவு சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம அப்துல் கலாமே வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ கனவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்சு சிக்மண்ட் ஃப்ரைட் அவருடைய நேரடி சீடர், அதாவது அவருடைய மாணவர், இவங்க தான் இந்த கனவு பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது சித்தம் தெளிந்த சித்தர்கள் கண்டிப்பாக கனவு பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருப்பார்கள். சித்தர்கள் இந்த கனவுகள் பற்றி என்ன விளக்கங்களை சொல்கிறாங்க? முதல்ல ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். கனவுகள் பற்றி நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது. பல பேருக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனவுகளால் வந்து பார்த்திங்கன்னா கனவுகள் நிறைய வரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கனவுனா என்னென்னா அது வந்து ஒரு புரியாத ஒரு தெரியாத ஒரு விஷயம். ஆனால் சித்தர்கள் அதை அப்படியே சொல்லலை. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்வியலை வாழ்வதற்கு தேவையான அடிப்படை அல்லது உங்களுக்கு தெரியாத தகவல்களை இயற்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இதுதான் வந்து கனவு. இந்த கனவுல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்கள். அவரோட பல ஆராய்ச்சிகளில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு, என்னோட இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் தெரியாம பல காலம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதோட முடிவுகள் என் கனவின் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. குறிப்பாக பென்சின் கூட வந்து அவருடைய கனவின் மூலமாக தான் அவருக்கு கிடைத்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. ஆமா. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்மீக சேனல் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு இறைவன் அல்லது இறைவி அல்லது இறை சக்தி உங்களை தொடர்பு கொள்வதற்கு கடைசியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் வந்து கனவு. அவங்க பல நிலைகளில் உங்களை வந்து தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களோட இப்போ என்னென்னா நமக்கு வந்து இப்போது காதுகளை பற்றி நம்ம பேசணும்னா தெரியும். நம்ம காதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிபிளில் தான் நம்ம அதோட ஒலி நம்மளுக்கு கேட்கும். ஆனால் கடவுளர்களோட அந்த இறை சக்தியோட ஒலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது மயிலிறகால வருடினீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு தான் அவங்களோட டெசிபிள் இருக்கும். அப்போது உலகியெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது நமக்கு அவர்களோட தகவல் நம்ம காதில் விழுகிறதே கிடையாது, பேச முடிவதே கிடையாது. ஆனால் ஒரு சில தவம் பண்ணுறவங்க ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து கேட்கும். ஏன்னா அவங்க வந்து தவத்தில் உட்காந்து அந்த மன ஆற்றலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணும்போது அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒழிச்சு கொண்டிருக்கின்ற மற்ற விஷயங்களை அவங்க காதுக்கு விழுக ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து அவரை வந்து மகான்னு சொல்கிறோம், அவர் கணிக்கிறவர்னு சொல்கிறோம், அவரை நிறைய பேர் முனிவர்னு சொல்கிறோம், சித்தர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இதை தாண்டின சத்தங்கள் எல்லாம் கேட்குறப்போ அது ரொம்பவே கொஞ்சம் கடினமாக தானே இருக்கும். உண்மை. அதாவது என்ன, அதுக்கு தான் வந்து தவத்தில் உட்காரணுங்கிறது. தவத்தில் உட்காரும் போது உங்களால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்தி ஒரு சரியான ஒரு அலைவரிசையில் உங்களை நீங்கள் நிலைநிறுத்த முடியும். அந்த நிலை நிறுத்துறதுக்கு பேர் தான் தியானமே. எப்போ நீங்கள் அந்த நிறைய அலைவரிசைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு சரியான அலைவரிசைக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதுதான் தவம்.
ஒரே அலைவரிசையில் ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் உங்களால் இருக்க முடியுது அப்படிங்கிறது தான் தவம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எல்லா விதமான நீங்கள் எந்த ஒலியை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒலியை மட்டும் நீங்கள் கேட்க முடியும். அதை நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். இதுதான் வரணும், இதுதான் வரக்கூடாது, இல்லை எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறத உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு இயற்கை, அதாவது இந்த ஆன்மீகத்தை விரும்பாதவங்களுக்கு இயற்கைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இயற்கை உங்க கூட பேசும். இந்த மரம் செடி கொடி பேசும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதை ஒரு இன்றைக்கி வந்து சயின்டிஸ்ட் இன்றைக்கி வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. செடிகளுக்கு உயிர் இருக்குது, செடிகள் பேசுது, தனக்கு வர ஆபத்தை இன்னொரு மரத்துக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிற வரைக்கும் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்றைக்கி சித்தர்கள் இதெல்லாம் உட்காந்து தவத்திலே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி தான் இப்போ இந்த கனவு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு தவம் பண்ணியோ இல்லை வந்து யோக வாழ்க்கையை வாழ்ந்தோ நீங்கள் கிடைக்காம பல மக்களுக்கு வந்து அந்த யோக வாழ்க்கைக்கு ஒரு இல்லாமல் இருப்பாங்க, இல்லை போக முடியாத இருப்பாங்க, ஆசை இருக்கும் போக முடியாமல் இருப்பாங்க, இல்லை முயற்சி செஞ்சுருப்பாங்க அதுக்கு சரியாக கையில் கிடைக்காம இருந்திருக்கும். அப்போது எல்லாரையும் போய் தொடர்பு கொண்டாகணும். அதுக்கு இயற்கை எடுத்துக்கொண்ட அந்த ஒரு வழி தான் வந்து பார்த்திங்கன்னா கனவு. கனவை எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக அதை கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவ்வளோ நீங்கள் கடந்து போகவே கூடாது. அது உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அதாவது இப்போ நம்ம பரீட்சை எழுதுறதுக்கு கைடு வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஒரு புத்தகம் தனியாக இருக்கும். அந்த புத்தகத்துலேருந்து தான் கேள்வி வரும்னு தெரியும். ஆனால் ஒரு கைடு என்ன பண்ணும் அப்படின்னா, என்னென்ன கேள்விகள் கேட்கப்படலாம், எப்படியெல்லாம் கேட்கப்படலான்னு ஒரு அனுகூலத்தை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு பதிலும் சேர்த்து கொடுத்துரும். இப்போ ஒரு பாடப்புத்தகத்தை படிக்கிறதுக்கும் ஒரு கைடை எடுத்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கும். இதில் ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்து படிக்கிறதுக்கும் இதில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் படிக்கிறதுக்கும் அந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஈஸியாக இதை எக்ஸாமில் எழுதிட்டு போயிடலாம். அந்த மாதிரி கைடு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கனவுகள். இப்போ சித்தர்களுக்கும் கனவுகளுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற என்னுடைய கேள்வியில் வந்து அடுத்த பகுதி கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கனவுகள் பற்றி ஏதாவது குறிப்புகள் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா? ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுடைய நேரம்? கனவு சித்தி அப்படிங்கிறது ஒன்று வச்சிருக்கிறாங்க சித்தர்கள். கனவு சித்தி பண்ணிக்கலாம். கனவு சித்தி நடக்கிற கனவை நம்ம நிஜமாக்கி என்ன நடக்க போகுது இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும், கனவுகளில் பார்க்க முடியும். அதாவது உங்களோட உறக்க நிலை நீங்கள் போகும்போது அந்த நிலையில் இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணும், இல்லை ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் பார்க்கவோ கேட்கவோ உங்களால் முடியும். ஃபிக்மெண்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கனவுகள் அப்படிங்கிறதோடு தான் நிப்பாட்டிட்டார். ஒரு ஸ்டேஜில் தான் நிப்பாட்டிட்டார். ஆனால் சித்தர்கள் அப்படி சொல்லலை. இட்ஸ் அ மோஷன் பிக்சர்னு சொல்கிறாங்க. ஒரு படம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த படம் மாதிரியே இருக்கும். ஒரு காட்சியை நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். பேசுனதே மேக்ஸிமம் பேசுனதே இவ்வளவுதான் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ். அது வந்து ஆழ்மனத்தில் இருக்கிற ஏதோ சில விஷயங்களை, ஆழ்மனத்தில் இருக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டு வர ஒரு வழியாக தான் அவங்க பார்த்தாங்க. அவர் தான் வந்து இப்போ சைக்காலஜியின் தந்தைன்னு சொல்லப்படுறார் இல்லையா, அவர் லெவலுக்குமே வந்து இவ்வளோ தான் அவங்க பார்த்துருக்காங்க. பட் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி சொல்லலை, இன்னும் பெரிய லெவலில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மோஷன் பிக்சர், நீங்கள் பார்க்கலாம், என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கனவுல பார்க்குறது ரியாலிட்டியில் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. ரியாலிட்டியில் இப்போ ஒன்று ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஏதோ ஒரு பில்டிங் உச்சியில் இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் இருப்பீங்க. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிருகம் உங்களை துரத்தும், ஏதோ ஒன்று பண்ணிக்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களால் கனெக்ட் பண்ணவே முடியாது. உலகியலாக நமக்கு அதுக்குண்டான அறிவியல் இல்லை, நமக்கு வந்து அதை சொல்ல முடியலை, அதை சொல்லி கொடுக்கறதுக்கான ஆள் கிடையாது. அதனால உங்களுக்கு தெரியல, புரியலங்கிறதால நம்ம விட்டுறோம். இல்லை, இப்போ நான் இப்போ திருப்பியும் வரேன். நீங்கள் இவ்வளோ எல்லாம் நிகழ்வு இந்த கனவு சித்தி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, நம்ம கனவுல கேள்விகள் கேட்கலாமா, இல்லது கனவை வந்து நிஜமாக்கலாமா, இல்லது இந்த கனவு சித்தியை வச்சு, ஏன்னா மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம்தான், இது மூலமாக நாங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக எப்படி நகரலாம் அப்படிங்கிறது. கனவு சித்தியை ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்துறது, இந்த சித்தர்களுடைய குறிப்பு அதை சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கனவை நம்ம வந்து நினைவாக்கலாமா அப்படிங்கிறது, அது ஆக்சுவலாக கிடையாது. உங்களுக்கு இந்த பதில் வேணுங்கிறத தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்க, அதை தான் பதிலாக சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, இயற்கைக்கும் நமக்கும் உள்ள ஒரு சின்ன இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேரடியாக இப்போ நீங்கள் தாட்சாயணி இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு இந்த ஒரு மறைவின்ற ஒரு நபர் வருவார், இவர் உங்களுக்கு வந்து இந்த 10 லட்ச ரூபா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். நாம் கற்பனைகளுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிருப்போம், கற்பனை கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சிருவோம். அதனால நமக்கு அது பிரச்சனையாகவே மாறும். சரிங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கையும் சரி, ஒரு சிலருக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அது வரும்.
என்ன நடக்க போதோ அதை பார்ப்பாங்க. அது ஒரு சிலருக்கு, அது ஒரு 2-3% வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 3 பேர் 4 பேருக்கு இப்படி ஒரு சித்தி இருக்கும். அதுதான் வந்து கனவு சித்தின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. சரிங்களா? இது ஒரு பகுதி தான், நான் சொல்கிறது ஒரு பகுதி தான். சித்தர்கள் இதை மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்காங்க, நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. அவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், இல்லை என்ன நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். இது 1, 2, 3% மட்டும்தான். மிச்சம் இருக்கிற 97% இப்படி நேரடியாக வராது. நேரடியாக வராமல் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, உங்களுக்கு பணம் வரவு வரணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு பொருளை காட்டுவாங்க. பண வரவு வரப்போகுது அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள் கனவுல வரும்? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சரிங்களா? இல்ல அது ஒரு குறிப்பா இருக்கும்ல, இல்ல, என்னென்ன இங்க பொருட்கள்? பிரச்சனையே அதுதான். எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு கடல் வரும், எனக்கும் கடல் வரும். ஆனால் உங்களுக்கு வந்த கடலோட அர்த்தம் வேறையா இருக்கும், எனக்கு வந்த கடலோட அர்த்தம் வேறையா இருக்கும். சரிங்களா? அப்படி பொதுப்படையான ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிடவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கடலை பார்க்குறீங்க, நானும் கடலை பார்க்குறேன் அப்படின்னா இது வாழ்க்கை பெருங்கடல் அப்படின்னு பொதுவாக எடுக்கலாம். அதாவது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பொதுவாக எடுக்கலாம். ஆனால் எங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க? கடலுக்கு வெளியிலேருந்து பார்க்குறீங்க, கரையிலேருந்து பார்க்குறீங்களா, இல்லை ஒரு கப்பல்லேருந்து பார்க்குறீங்களா, இல்லை கடலுக்கு நடுவில் தண்ணிக்குள்ளே இருக்கீங்களா, இல்லை மலைகள் மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்கா அங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் அந்த தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இப்படின்னு பல விஷயங்கள் வரும். இதை கொண்டு தான் நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சம்டைம்ஸ் சம்வேர் மேட்ச் ஆகலாம், அவ்வளோதான். தவிர மற்றபடி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த கனவுகளை அந்த ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு முடியாது. நிறைய பேருக்குல 90% முடியவே முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கடந்து போயிடுவாங்க. கடந்து போகிறதுனால என்ன பிரச்சனை அதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு. இந்த வாழ்க்கையை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா? இந்த காரணத்தை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து விவசாயியாக தான் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இது உலகியல் இன்றைக்கி பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு, ஐடி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலில் மிக பெருசு. ஸோ அதனால் என் பையனும் இல்லை என் பொண்ணும் அந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரொஃபஷன் ஆகணும் அப்படின்ற அவங்களோட கனவுகளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களை வளர்ப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே இதில் சிபிஎஸ்சியில் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, இதை கற்றுக்கிறது, இந்த சாஃப்ட்வேரை பேச, அந்த சாஃப்ட்வேரை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இவங்களும் அவங்களுக்கு தெரியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன் இந்த ஐடி பீப்புள் மோஸ்ட்லி இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பலவிதமான பழக்கங்களுக்கு அடிமையாகிறதுக்கு காரணம் இதுதான். அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வேறு ஒன்று இருக்கும், ஆனால் வேறு ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க. உலகியெல்லாம் அவங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நேச்சர் என்ன பண்ணுன்னா, நீ இதை பண்ண வரல, நீ இதை பண்ண வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை கடந்து போக அது ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா தூக்கமின்மை வரும். நீங்கள் 24 மணி நேரம் தூங்கினா கூட தூங்கின மாதிரியே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் இருக்கார், அவர் ஒரு 5 நாளாக தூங்கலை. டாக்டரை பார்த்து, என்னோடய சைக்காலஜி டாக்டர் பார்த்து அவருக்கு டேப்லெட் கொடுத்தாச்சு. 3 நாள் தூங்கினார். தூங்கி எழுந்து எனக்கு தூங்கின மாதிரியே இல்லைன்றார். ஸோ இது மாதிரியான தி மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ்க்கும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன சொல்லணும்னா, நேச்சர் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ இங்கே வரல, நீ இதுக்காக வரல, நீ இதுக்காக வரல, நீ இதுக்காக வரலன்னு உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், இது எனக்கு புரியலை, நம்ம என்ன சொல்ல வருது, நேச்சரோ அது நம்மளோட இறை சக்தியோ என்ன சொல்ல வருதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதனால நான் திரும்ப என்ன பண்ணுறேன், அந்த தூக்க கலக்கத்தோடு காலையில் எழுந்து, யாராக இருக்கலாம் காலையில் எழுந்திருக்கும் போது நான் இந்த வேலையை செய்ய போகிறேன்ற ஒரு புத்துணர்ச்சியோ ஒரு ஆர்வமோ ஒரு இன்பமோ இல்லாமல் இருப்பவர்கள் அத்தனை பேரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் செய்ய வந்த வேலையை நீங்கள் செய்யலை, உலகியலாக ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களோட கனவுகள் வரும். இந்த கனவுகளில் விஷயம் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, எப்படி வந்து இந்த சாதக கட்டங்கள்லாம் தனித்தனியாக ஒருத்தருக்கு இருக்கோ, அதே மாதிரி இந்த கனவு கட்டங்களும் கனவோடைய இந்த விஷயங்களும் வந்து ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலானது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படின்னா இதுக்கான வழிகாட்டல் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? எப்படி இப்போ எல்லாருமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்று நான் கனவுகள் ஒவ்வொரு நாளும் நின்று கேட்க முடியாது. நம்மளாவே எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் இருக்குங்க.
நீங்கள் ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிறதே முதல்ல எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆன்மீகம் என்பது ஒரு 5 விஷயங்களை உள்ளடக்குனது. சரிங்களா? முதல்ல இந்த ஆன்மீகம்னாவே ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கி போகிறதும் ஒரு மாதிரி அதை வெறுப்பாக பார்க்குறதுமா இருக்குது. தயவுசெய்து இந்த கட்டத்தை நீங்கள் பாருங்கள். இதை நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகம் என்பது நீங்கள் சொல்கிற ஏதோ ஒரு சின்ன விஷயம் கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது. ஆன்மீகத்துக்குள்ளே 5 விஷயங்கள் இருக்குது. ஞானம் என்பது என்னென்னா உங்களுக்கு உங்களை தாண்டி என்ன நடக்குது அப்படிங்கிற புரிஞ்சிக்கிற தன்மை, இது ஞானம். அகஞானம், புறஞானம். அகஞானம்னா என்னென்னா தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. இப்போது உங்களால் யோசிக்க முடியுதா? யோசிக்க முடியுதுனாவே நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதனால் எனக்கு வந்து நான் டெய்லி போய் சாமி கும்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆன்மீகவாதி இல்லை, நான் நாத்திகவாதிங்கிறது பேசுகிறதே முதல்ல தவறான கோணம். உங்களுக்கு அது சரியாக புரியலன்னு தான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானம் உங்களுக்கு சிந்திக்க தெரிஞ்சாவே, நான் நல்லா இருக்கணும் நீங்கள் சிந்திக்க தெரிஞ்சாவே நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்கீங்க. ஒரு தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, என் குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறோமா? அப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் தான் இருக்கீங்க. சரியா? அகவாழ்வு, புறவாழ்வு. புறவாழ்வுன்னா என்ன? மற்றவர்கள், அரசியல், பொது வாழ்க்கை, அரசியல், இதை பற்றின சிந்தனை உங்களுக்கு இருக்கா? இப்போ நீங்களும் ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்கீங்க. சரி, இதை தாண்டி அடுத்தது என்ன? மெய்ஞானம், விஞ்ஞானம். கடைசியாக தான் விஞ்ஞானம் இருக்குது. மெய்ஞானம் என்பது இந்த மாதிரி இந்த ஆன்மீகவாதிகளாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களாம் இந்த மெய்ஞானவாதிகள். அவங்க குடும்ப வாழ்க்கையை தாண்டி, தனி மனித வாழ்க்கையை தாண்டி, குடும்ப வாழ்க்கையை தாண்டி, பொது வாழ்க்கையை தாண்டி, அரசியல் அனுபவம், அரசியல் வாழ்க்கையும் தாண்டி மெய்ஞானத்தை கொண்டு வர்றாங்க. இது ஞானம் பெற்று, அகஞானம் பெற்று, புறஞானம் பெற்று மெய்ஞானத்திற்கு வருகிறார்கள். இப்போ இந்த ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிராஸ் பண்ணாமல் டைரெக்டாக போய் ஆன்மீகத்தை போய் தேடுறாங்க. இப்போ நீங்கள் அறிவியலை போய் தேடுறாங்க. இந்த அறிவியல் என்ன சொல்லும் அப்படின்னா, இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லும். அறிவியலுக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் பண்ண சொல்லும். அப்படி ப்ரூஃப் பண்ண முடியாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லிடும். இங்கே நம்மளை சுற்றி எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. நீங்கள் தேட தயாராக இல்லை. நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு வரும். இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற, நீங்கள் கடவுளை பிடிக்காது, உங்களை கடவுளை திட்டுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் தான் இருக்கும், ஆன்மீகவாதிகள் தான். இந்த மாதிரி செயின் போட்டாலோ, இந்த மாதிரி முடி வச்சாலோ, பட்டை போட்டாலோ ஆன்மீகம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே மனிதனாக பிறந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் ஞானத்திற்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்விகள் கேளுங்க. கேள்விகள் கேட்க 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 என்ன ஆகும்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரியான பதில்களை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இல்லைனா ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதை சீக்வன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 கனவுகளை நீங்கள் எடுத்து சீக்வன்ஸ் பண்ணி பார்க்கும்போது எதற்காக இந்த கனவு வந்துச்சு, நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் ஏதாவது 1-2 புரியும். அதை எடுத்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் மகிழ்ச்சி, அதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது எப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷம் வருதோ அப்போ நீங்கள் சரியான ட்ராக்குக்குள்ளே வரீங்கன்னு அர்த்தம். எப்போ வரைக்கும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு, இல்லைனா வந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் சரியான பாதைக்குள்ளே வரலன்னு அர்த்தம். எப்போ எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வருதோ அப்போ வந்துடுவீங்க. எல்லாத்துக்கு பின்னாடியும் அர்த்தம் இருக்குது. சரிங்களா? எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வெறும் மூட நம்பிக்கை இல்லை, இது அறிவியலோடு சேர்ந்த மெய்ஞானத்தை காட்டும் வழின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.